கரிசலாங்கண்ணி கீரையை வந்து பருப்பு நெய்யோட சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட பலன் வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதனால கண்டிப்பா கரிசலாங்கண்ணி கீரையை பருப்பு நெய்யோட சேர்த்து சமைத்து குழந்தைகளுக்கும் சரி நாமளும் சரி சமைத்து சாப்பிட்டுட்டே வரலாம். கரிசலாங்கண்ணி கீரை வந்து சாப்பிட்டுட்டு வந்தா தோல் நல்ல பொன்னிறம் ஆகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி கரிசலாங்கண்ணி கீரையை அரைத்து தேய்த்து குளித்தாலும் இந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இது நமக்கு புதிய செய்தியா இருக்கும். கரிசலாங்கண்ணி கீரை அரைத்தும் உடல்ல தேய்ச்சிக்கலாம், சாப்பிட்டாலும் நமக்கு மேனி வந்து பளபளப்பா பொன்னிறமா மாறும் அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கு. அடுத்தது கரிசலாங்கண்ணி கீரை முடி வளர்றதுக்கு கருமையா ஆகிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெயில கரிசலாங்கண்ணி கீரை கையாந்திரை சாறு இது ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு தைலம் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போதும் சரி தலைக்கு தடவும் போதும் சரி முடி வந்து நல்ல அடர்த்தியா கருமையா